உங்க தம்பியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லைங்க. ஏமா, ஏன் உங்க முகம் டல்லா இருக்கு? நான் வழக்கமா வர்ற விசிட்டரா இங்க வரல. என்ன மேடம் சொல்றீங்க? நான் உங்க ஆசிரமத்தில் தங்கலான்னு வந்திருக்கேன். எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா சார்? என்னது, இடம் வேணுமா? நான் வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டேன். இப்ப நானும் இந்த ஆசிரமத்தில் இருக்கிற மாதிரி ஆதரவு இல்லாதவதான். என்ன மேடம் சொல்றீங்க? உங்க பேக்ரவுண்ட் பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆணிவேர் மாதிரி. உங்க தம்பி உங்க சொல் பேச்ச மீறவே மாட்டாரே. அதெல்லாம் பழைய கதை. என் தம்பி போனப்பவே எல்லாம் போயிடுச்சு. நானும் அப்பவே அந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். என் தம்பி குடும்பம் செதறி போயிடக்கூடாதுன்னு இருந்ததுக்கு என் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் இழந்துதான் மிச்சம். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நான் ரோஷக்காரி சார். மழை மட்ட மாதிரி என்னால அங்க இருக்க முடியாது. அதான் வந்துட்டேன். உங்க ஆசிரமத்துல எனக்கு ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா மத்தவங்க மாதிரி மாசம் மாசம் அதுக்கு உண்டான ஃபீஸை கட்டிடுவேன். ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? உங்களுக்கு இல்லாத இடமா? இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரும் இல்லாதவங்க தான் இங்க வந்து தங்குவாங்க. நீங்க உங்க தம்பி பிள்ளைங்களோட ராணி மாதிரி வாழ்ந்துட்டு எப்படி இங்க தனியா வந்து? விடுங்க சார், அதையெல்லாம் மறக்கணும்னு தான் நானே இங்க வந்துட்டேன். எனக்கு ஒரு நல்ல ரூம் கொடுக்க சொல்லுங்க சார். சரிங்கம்மா. இவங்களுக்கு நல்ல இடமா பார்த்து கொடுத்து பத்திரமா பார்த்துக்கணும். ரொம்ப வேண்டியவங்க. சரிங்க சார். நல்லதும்மா. வாங்கம்மா. என்னப்பா, வண்டிலாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். டிஃபன் ஏதாவது வாங்கி கொடுத்தியா? கொடுத்து சார், ஆனா எதுவுமே சாப்பிடல. ஏன்பா, கமிஷனரே உன் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரு, அப்புறம் என்ன? சார், கமிஷனர் சார் வராரு. சார், எல்லாம் ரெடியா? ரெடி சார். வா. போலாமா? போலாம் சார். மேகலா எப்படி இருக்கா சார்? கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. பட் ஷீல் பி ஆல்ரைட் சூன். ஓகே, போலாம். சார், மேகலாவை நான் எதுவும் பண்ணல சார். என்ன விஸ்வம், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். வேற ஒண்ணும் இல்ல. டோன்ட் வரி. ஓகே. ஈடு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போக சொல்லிருக்கேன். நீங்க அங்க வச்சு விஸ்வத்தை விசாரிச்சுட்டு இருங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு சீக்கிரம் அங்க வந்துடுறேன். என்ன சார்? வாங்க. ஓகே சார். வா. வண்டியில ஏத்துங்க. சரிங்க சார். அப்பா அம்மா வந்திருக்காங்க. விஸ்வா, விஸ்வா, ஐயோ, என் பிள்ளை எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க பாருங்க. ஏயா மும்பை போறேன்னு சொல்லிட்டு ஏயா இங்க வந்த? இதுக்காகவா உன்னை ஆசையா கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன். அம்மா, அதை விடுமா. மேகலா ரொம்ப நல்லவமா. அவ எந்த தப்புமே பண்ணலமா. அவளை பாக்குறதுக்கு தான் நான் சென்னைக்கே வந்தேன். அவளை யாரும் குத்திட்டாங்கம்மா. குத்தி என் மேல பழிய போட்டுட்டாங்க. சொன்னப்பா, அனிதா எல்லா விஷயத்தையும் சொன்னப்பா. சார், என் பையன் ரொம்ப நல்லவன் சார். மேகலாவும் உயிருக்கு உயிரா காதலிச்சா சார். நான் அந்த பொண்ணை திட்டினா கூட அவன் தாங்க மாட்டான் சார். அந்த அளவுக்கு இவன் ரொம்ப நல்லவன் சார். அவன் போய் இப்படி எல்லாம் பண்ணுவானா சார்? இல்லம்மா, உங்க வருத்தம் எனக்கு புரியுதுமா. என்ன பண்றது, கவலைப்படாதீங்க, எல்லாம் சால்வ் ஆயிடும். சார், என் பையனை விட்டுருங்க சார். நாங்க திருச்சூரை போய் சேர்ந்துடுறோம் சார். என்னம்மா புரியாம பேசுறீங்க? இவன் பேர்ல கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். கொண்டு வாங்க. சார், சார், என் பையன் எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டான் சார். அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு கருத்தை எப்படி சர்வ செஞ்சிருப்பா? இவன் பண்ணல சார். யாரோ வேணும்னு சூழ்ச்சி பண்ணிருக்காங்க சார். இவனை விட்டுருங்க சார். உங்க கால்ல வேணாலும் கெஞ்சி கேக்குறேன் சார். அனிதா, இவங்க எமோஷனலா இருக்காங்க. நிலைமையை புரிய வை, கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணு. ஒண்ணு ஆகாதுமா.
எப்பா கொண்டு வாங்க. சார் 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 ஐயோ ஐயோ அழாதீங்க அழாதம்மா. சார் சார் ஐயோ ஐயோ கவலைப்படாதம்மா. அம்மா, ஐயோ விஸ்வா. அழாதம்மா. விஸ்வா. எனக்கு ஒன்றும் ஆகாதும்மா. அப்பா அம்மா பாத்துக்கலாம். அம்மா நான் வந்துடுறேம்மா. வந்துருப்பா விஸ்வா. ஐயோ ஐயோ விஸ்வா விஸ்வா. விஷ்ணு வந்துருவாருமா, கவலைப்படாதீங்கம்மா. விஷயத்துக்கு ஒண்ணும் ஆகாதுமா, அழாதீங்கம்மா ப்ளீஸ். அனிதா அனிதா என் பிள்ளைய அம்மா கொஞ்சம் கேளுங்கம்மா. விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. விஷயத்து மேல தப்பு இல்லைன்னு அந்த கடவுளுக்கே தெரியும்மா. ஒண்ணும் ஆகாது, காப்பாத்திடலாம். விஷ்ணு வந்துருவாருமா, கவலைப்படாதீங்கம்மா ப்ளீஸ்மா. என் பேத்தி மேகலாவ இந்த பாவி பசங்க ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியலையே. அவ பண்ண கஷ்டமெல்லாம் போதாதா? அவளை கத்தியால குத்துறதுக்கு எப்படி மனசு வந்தது? அந்த கை விளங்காம போயிடணும். ஐயோ ஐயோ கடவுளே, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? ஏன் அவளை இப்படி எல்லாம் சோதிக்கிற? ஐயோ அம்மா, கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அழாம தைரியமா இருங்களேன். எப்படி தைரியமா இருக்கிறது? மேகலாவுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு கேட்ட உடனே என்னோட தைரியம் எல்லாம் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுச்சுடி. ஐயோ தைரியமா இருமா. அம்மா அழாதம்மா. நீ மேகலாக்காவை நேரில் பார்த்தீங்கன்னா மனசுல தெம்பு வந்துடும். நான் அவளை பாக்குறதா? என்னால பார்க்க முடியாதுடா. சிறுசிறுப்பா ஓடி தெரிஞ்சிட்டு இருந்த அவளை உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த கோலத்தை என்னால பார்க்க முடியாதுடா. நீ இப்படி அழாம அக்கா பக்கத்துல வந்து நின்னு வச்சுக்கோ. அக்கா கண்டிப்பா கண்டுபிடிச்சு பாப்பாங்க. நீ கொஞ்சம் அழாம தைரியமா வாமா, வா வா. அனிதா கேட்டியடி? மேகலாவ கத்தியால குத்திட்டாங்களா? என் பொண்ணு பழிச்சு கொள்ளடி. சொல்லுமா, என் பொண்ணு பழிச்சு கொள்ளா. தெரியுமா, ஒண்ணும் ஆகாதுமா, நீங்க தைரியமா இருங்கம்மா. அம்மா, இவங்கதான் விஸ்வத்தோட அப்பாவும் அம்மாவும். வாங்கம்மா. எல்லாம் நான் பண்ண பாவங்க. மேகலா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நான் தப்பா நினைச்சிட்டேன். அதுக்காக கடவுள் எங்களை தண்டிச்சிட்டாரு. எங்களை மன்னிச்சிடுங்க. நான் என்னத்தங்க மன்னிக்கிறது? என் பொண்ணு அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாளே. இல்லைங்க, இங்க இருந்து அவளை என் மருமகளா கூட்டிட்டு போவேன். அதுக்காக என் மருமக மேகலை உயிரோட இருக்கணும். இப்ப வந்து இப்படி சொல்றீங்களே? நான் நிறைய தப்பு பண்ணிட்டேம்மா. அதுக்காக நான் மேகலா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அம்மா, மேகலை ரொம்ப நல்ல பொண்ணுமா. உங்க பையனை விரும்பினது கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எனக்காக, இந்த குடும்பத்துக்காக அவ விருப்பத்தையே மறைச்சிட்டா. ஆனா இப்ப எல்லாமே கை மீறி போச்சு. என் பொண்ணு ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருக்கா. உங்க பையன் ஜெயில இருக்காரு. ஐயோ அம்மா ப்ளீஸ்மா, அழாதீங்கம்மா. இப்போ உங்க ரெண்டு பேரோட மனசும் தெளிவா இருக்கு. நீங்க இப்போ நல்லதுதான் நினைக்கிறீங்க. உங்களோட இந்த நல்ல மனசே மேகலாவை காப்பாத்தி நமக்கு திருப்பி கொடுக்கும்மா. கவலைப்படாதீங்கம்மா. வாங்க, நம்ம முதல்ல போய் மேகலாவை பார்த்துட்டு வரலாம். ஆமா வாங்க, என் பேத்தியை பார்க்கணும். என் பேத்தியை பார்க்க நானும் வரேன். நானும் வரேன். சக்தி நீயும் கண்மணி பாட்டி பார்த்துக்கோ. நாங்கள் இல்ல இல்ல, போயிட்டு நானும் வரேன். திலகா பாட்டி. நானும் வரேன். சொன்னா கேளுங்க பாட்டி. அக்கா ஒண்ணா இருக்காது. என் பேத்தியை பார்க்கணும். என் மேகலாவை பாட்டி, பார்க்கணும். அடுத்த தடவை நம்ம போலாம். இப்ப அம்மா போய் பார்த்துட்டு வரட்டும். நீங்க அழாதீங்க முதல்ல.
என்ன சார் அமைதி ஆயிட்டீங்க? அப்போ நீ எதுவுமே பண்ணல, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. விஸ்வம் தான் மேகலாவை குத்துறது, அப்படிதானே? என்ன சார் இன்னாரு குத்துனான்னு நீங்களே ஒரு கதையை சொன்னீங்க. அப்புறம் அதுல இருந்து ஒரு கேள்வியும் கேட்குறீங்க. உனக்கு எதுவுமே தெரியாதன்னு கேட்குறீங்க. என்ன சார் இதெல்லாம்? என்ன சார் முறைக்கிறீங்க? என்ன வேலை வெட்டி இல்லாதான் நினைச்சீங்களா? ஏதோ போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன். நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலும் சொன்னேன். பொண்டாட்டி வஞ்சிர மீனை வறுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட வாங்கன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் கிளம்புறேன் சார். தியாக, உன்னை அப்பாவி நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் அப்பாவி கிடையாது. ரொம்ப புத்திசாலித்தனமா பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்றும் தெரியாத மாதிரி வேஷம் போடுற. சார் என்ன தியாகி என்ன சொல்றாரு? தனக்கு எதுவுமே தெரியாதுன்றாரா? என்ன தியாகு, எல்லா விவரத்தையும் சொல்ல வேண்டியதானே? எதுக்கு எங்க டைமை வேஸ்ட் பண்ற? நீங்க தான் சார் ஏன் டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? ரியல் எஸ்டேட் சூப்பரா போயிட்டு இருக்கு. அங்கங்கன்னு சுறுசுறுப்பா அலைஞ்சு 4 காசு பார்க்கலான்னா அதுக்கு விடாம தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சு புரியாத கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காரு. வேணாம் தியாகு, ரொம்ப நடிக்கிற. நடிக்க உனக்கு தான் அது கெடுதலா முடியும். இப்ப எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும். எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இருக்குல்ல, அப்புறம் என்ன சார்? என்ன தூக்கி உள்ள போட்டு கேஸ் நடத்துங்க. ஏன் இப்படி பேசி என் உயிர் எடுக்கிறீங்க? எனக்கு தெரியும் சார், என் சம்பந்தமா உங்களுக்கு மேலிடத்துல இருந்து பிரஷரு. அதான் ஏதாவது ஒரு கேஸ்ல சம்பந்தப்படுத்தி என்னை காலி பண்ணணும்னு பாக்குறீங்க. அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடுங்க சார். நான் கல்கத்தாவுக்கோ அசாமுக்கோ ஓடி போயிடுறேன். எல்லாமே ஒரு அரசியல் சதிதானே சார்? தியாகு சார் இருக்காங்களா? யாருங்க நீங்க? சார் நாங்க பத்திரிகையில வந்திருக்கோம் சார். தள்ளி போங்க. தியாகு உள்ள இருக்காங்களா? சார் தியாகு சார் எங்க சார்? சார் உள்ள விடுங்க சார். சார் நாங்க பத்திரிகையில வந்திருக்கோம் சார். விடுங்க சார். ரெண்டு கேள்வி கேட்டு போறேன் சார். சார் விடுங்க சார். ப்ளீஸ் சார். பாத்துட்டு போயிடுறோம் சார். பஸ்காரங்களை யார் வர சொன்னது? தெரியல சார். சார் விடுங்க சார். ரிப்போர்ட்டரா சார்? ஒரே நிமிஷம் சார். உள்ள விடாதீங்க. ரெண்டு கேள்வி உள்ள விடாதீங்க. சார் ப்ளீஸ் சார். பாத்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டு போறேன் சார். என்ன சார்? என்ன சார் ப்ராப்ளம்? ஏன் சார் இப்படி பண்றீங்க? சொல்றேன்ல சார். போங்க சார். சொல்றேன்ல சார். கான்ஸ்டபிள் விடாதீங்க. சார் விடாதீங்க. ப்ளீஸ் சார். இந்த பாரு சார். போங்க சார். ஒரே நிமிஷம் சார். சொல்றேன்ல சார். சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார். கான்ஸ்டபிள் ஏன் உள்ள வர்றீங்க? இல்லங்க. யார் உங்க உள்ள விட்டது? யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? வெளிய போங்க. போங்க. ஹலோ, இவன் நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம். தயவுசெய்து வெளியே போங்க. சார் என்ன விசாரணை சார்? இப்படி சடனா வந்து கேட்டாக்க பதில் சொல்ல முடியாதுமா. முறையா பிரஸ் மீட் வச்சு சொல்றோம். அப்ப வந்து கேட்டுங்க. அவங்க சொல்ல மாட்டாங்கம்மா, நானே சொல்றேன். என்ன என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதா முடிவு பண்ணிருக்காங்கம்மா. ஏதோ மேலெடுத்து பிரஷர். யாரோ பண்ண கொலையை நான் தான் பண்ணதா ஒத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. ஐயா பத்திரிக்கை நண்பர்களே, நான் உயிர் பயத்துல இருக்கேன். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இந்த மாதிரி அனாவசியமா பேசாத. நான் உயிர் பயத்துல கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் சார். தியாகு சார், போலீஸ் ஏன் சார் உங்களை பிடிச்சி வச்சிருக்காங்க? தெரியல சார், ஆனா இதுல ஏதோ அரசியல்வாதியோட சதி இருக்கு சார். சார். போலீஸ் உங்களை ஏதாவது பண்ணுவாங்கன்னு பயப்படுறீங்களா? ஆமா, நானும் மனுஷன் தானம்மா. அதுலயும் நான் கொஞ்சம் பயந்த சுபாவம். சார் என்ன கேஸ் சார்? நான் சொல்றேன் தம்பி, வாங்க. மேகலான்னு ஒருத்தியா, அவ சின்ன வயசுலயே ஊரை விட்டு ஓடி போயிட்டாலாம். அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. ஆனா இதுதான் மேகலாவோட இந்த சம்பந்தம். சார், இவன் என்ன சார் பண்றது? எல்லாம் இந்த ராஸ்கலோட வேலை தான். பக்காவா பிளான் பண்ணி. ஓகே, இவனை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. விட்டு பிடிக்கும். எஸ் சார்.